வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிரேட் 7 சோஷியலில் நியூ பிகினிங் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சிட்டிஸ் வந்து எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியனில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எப்படி வந்து சிட்டிஸ் வந்து இருந்தது, அது எப்படி டெவலப் ஆச்சுன்றதை பற்றி தான் இந்த லெசனில் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து போன இயர் படிச்சிருக்கோம் இல்லையா, ஹரப்பா சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லெசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். த கான்செப்ட் ஆஃப் அர்பனைசேஷன் ஃபஸ்ட்டு வெர்சஸ் செகண்ட் அப்படின்னா என்னது. ஸோ 2 டைப் ஆஃப் சிவிலைசேஷன் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன், இன்னொன்று வந்து செகண்ட் அர்பனைசேஷன். ஸோ அது என்னது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் மில்லினியம் பிசி, அதாவது 2000 பிசிஇ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்தது அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இண்டஸ், ஹரப்பன், சரஸ்வதி, சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் இது எல்லாமே வந்து இருந்த பீரியட் என்னது 2000 பிசிஇ தான் அந்த டைம். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஹிந்து, ஹரப்பா, சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியாவோட ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் என்ன இருந்தது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சிட்டிஸ் வந்து இருந்தது. கரெக்டாக இவங்க வந்து நம்ம போன வாட்டி பார்த்தோன்னா அந்த கிரேட் பாத் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக சானிட்ரி ஸ்பேசஸ் இருந்தது, டாய்லெட்ஸ் இருந்தது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரோடு நல்ல பெருசாக இருக்கும், ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த சிட்டியே வந்து அபேண்டன் ஆகிடுச்சு. அபேண்டன் அப்படின்னா என்னது, மக்கள் கைவிட்டுடுறது. ஸோ அங்கே யாருமே வாழாமல் எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்க ரூரல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ ரூரல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்னது, அது வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். ஸோ அர்பன் அப்படின்னா என்னது, அர்பன் அப்படிங்கிறது சிட்டி லைஃப் ஸ்டைல். ஓகே, சிட்டி ஒரு டவுனில் வாழ்கிறது தான் நம்ம அர்பன்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் அர்பனைசேஷனை விட்டுட்டு அவங்க வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிட்டாங்க, ரூரல் லைஃப் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதனால் என்ன ஆகிடுது, ஹரப்பன் சிவிலைசேஷனே காணாமல் போயிடுது. ஸோ காணாமல் போயிட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அந்த சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணி தான் அங்கே ஒரு சிவிலைசேஷன் இருந்ததாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். கரெக்டாக. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணாங்க, எதெல்லாம் விட்டுட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா, பெரிய ரோடு, இண்டிவிஜுவல் ஹவுசஸ், ரோவில் ஒரே மாதிரி ரோ ஹவுசஸ், இந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸ், மக்கள் நிறைய வாழ்ந்ததுக்கான அடையாளம் இருக்குது. அதனால் அந்த தெருவே எப்படி இருக்குமா, க்ரௌடாக இருக்குமா, மார்க்கெட் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். லைவ்லியில் அந்த இடத்துல வியாபாரம் வந்து ரொம்ப நிறைய நடந்துட்டு இருந்த ஒரு மார்க்கெட் பிளேஸை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி சோஷியோ ப்ரொஃபஷனல் டிஃப்ரென்ஷஸ், அதாவது யார் அங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, பில்டர்ஸ் இருந்தாங்க, போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, வீவர்ஸ் இருந்தாங்க, கிராஃப்ட் பீப்புள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்களெல்லாம் கூட விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு சிவிக் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருந்தது, ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது, ட்ரைனேஜ் சானிடேஷன் நெட்வொர்க் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க எங்கே போயிட்டாங்க, ரூரல் லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கேட்டாலும் கேட்கலாம், என்னென்னலாம் வந்து அவங்க லூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ குறிப்பிட்ட இந்த மில்லீனியம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வந்து நம்ம இதெல்லாம் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்பன் லைஃப் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லாமல் தான் இருந்தது அப்படி சொல்கிறாங்க. சில டவுன்ஸ் அங்கே நார்தர்ன் டெரிட்டரிஸ் கிட்ட இருந்திருக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ராப்பர் அர்பன் லைஃபாக இருந்ததில்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மில்லேனியம் பிசி முடிகிற காலகட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ், அதாவது கங்கா பிளெயின் கிட்ட ஒரு புதுசாக வந்து மக்கள் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே அது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இண்டஸ் பேசின் பக்கத்துலேயும் அது வந்து த்ரூ அவுட் நம்மளோட சப்கான்டினென்ட் பார்டர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செகண்ட் அர்பனைசேஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷனுங்கிறது ஹரப்பா, இண்டஸ் வேலி, சிந்து
சரஸ்வதியை வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம். கங்கா பிளெயின் கிட்ட இருக்கிற அந்த ஹர்பனைசேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், செகண்ட் ஹர்பனைசேஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்படி வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹர்பனைசேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஹர்பனைசேஷன் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹர்பனைசேஷன் ஆகட்டும், எது எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா, ஒன்று ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா என்னது, அந்த பர்டிகுலர் இடத்துல போய் தோண்டி அங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு நம்ம தேடி எடுத்து பார்க்கறது. ஸோ அங்கே இருக்கிற லே அவுட்ஸ், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், சிட்டியோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் இருந்தது இல்லையா, ஃபோர்ட்ஸ் இருந்தது இல்லையா, லோவர் டவுன் அப்பர் டவுன்லாம் இருந்தது இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு நல்ல சிவிலைசேஷன் இருந்தது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸ், நம்மளோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வேதால, புத்திஸ்ட்டு, ஜெயின் லிட்ரேச்சர்ஸ், இந்த லிட்ரேச்சர்ஸில் எல்லாத்துலேயுமே இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அர்பன் நெட்வொர்க் வந்து நல்லா இருக்குது இந்தியாவில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் செகண்ட் சிவிலைசேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் அப்படின்னா யார் அப்படின்னா, இது வந்து ஸோ செகண்ட் மில்லினியம் பிசிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சோஷியோ கல்ச்சுரல் ரீஜனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாப்புலேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரி கிளான்ஸாக இருக்குது, இல்லைனா ட்ரைபல்ஸாக இருக்காங்க. எப்படி எல்லாருமே வந்து ஒரே பர்டிகுலர் லாங்குவேஜ் பேசுகிறவங்களா, இல்லைனா ஒரே கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பாக இருக்காங்க. கிளான்ஸ் அப்படின்னா குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குரூப்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே தான் இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிளான்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தருக்கும் ஒரு கிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளான்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரூலர் ஆர் சீஃப் வந்து கவர்ன் பண்ணுறாரு. அவங்க பேர் தான் என்னது, ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளான்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா அவங்க வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? கிளான் அதை வந்து யார் ரூல் பண்ணுறாங்க, ஒரு சீஃப் இல்லைனா ஒரு ரூலர் ரூல் பண்ணுறாங்க. அவருக்கு பேர் வந்து ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜனபதா அப்படின்னு. இந்த பர்டிகுலர் சோஷியல் பொலிட்டிக்கல் என்டிட்டி, அதாவது ஒரு ரூல் பண்ணுற ஒரு கிளான்ஸ் இருக்கு இல்லையா, டெரிட்டரி பேஸ்டு கிளான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜனபதா. ஜனபதா அப்படின்ற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஜனா அப்படின்னா வேர் த பீப்புள், மக்கள் தான் ஜனம், ஜனா அப்படின்னு அர்த்தம். பதா அப்படின்னா ஹாவ் செட் ஃபுட். ஸோ பாதம் பதிக்கிறதுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ மக்கள் பாதம் பதிச்ச இடம் அப்படிங்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜனபதா, வேர் த பீப்புள் ஹாவ் செட் ஃபுட். ஓகேவா? இதுதான் ஜனபதாவோட மீனிங். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வந்து ஒரு கமர்ஷியல் நெட்வொர்க் வந்து இதை வந்து இன்டர்லிங்க் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் கிளஸ்டர்ஸ் இல்லைனா ஒரு ஸ்மால் ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஜனபதான்னு இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் குட்டி குட்டி கிளஸ்டர்ஸையும் ஸ்மால் ரீஜியனையும் வந்து மர்ஜ் பண்ணியிருக்கு. ஸோ 8th and 7th century BCE டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் யூனிட்டாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது, மகஜனபதா. மகா அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். ஓகேங்களா? மகஜனபதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரில் வந்து இதை பற்றின லிஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் எத்தனை இருக்குது, லிஸ்ட் ஆஃப் 16 ப்ராமினென்ட் மகஜனபதா வந்து இது வரைக்கும் இருக்குன்ற லிஸ்ட்டு வந்து ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சரில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. காந்தாரா. ஓகேங்களா? காந்தாரா இந்த ஃபார் நார்த் வெஸ்ட், இந்தியாவோட நார்த் வெஸ்ட்டில் காந்தாராலேருந்து அங்கா ஈஸ்ட்டில் அங்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் இந்தியாவில் அஷ்மகா அப்படிங்கிற நேமில் இருக்குது. இது வந்து கோதாவரி ரிவர் வரைக்கும் சென்ட்ரல் இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஃபுல்லாக மொத்தம் வந்து 16 மகஜனபதாஸ் இருக்குது. இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மகஜனபதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து மகஜனபதா இருந்த அந்த மேப். ஓகேங்களா? ஸோ காந்தாரா பார்த்தோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் பார்ட் தான், இதுதான் காந்தாரா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னது, அங்கா. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட்டு, இந்த பக்கம் வெஸ்ட்டில் அங்கா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அஷ்மகா, கோதாவரி ரிவர் வரைக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு என்னது 16 நம்மளோட மகஜனபதாவோட சிட்டிஸ் ஆர் ஸ்டேட்ஸ். இதில் வந்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்மளோட மாடர்ன் சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த அந்த மகஜனபதா அதே பர்டிகுலர் ஏரியாஸ் இப்போ வரைக்குமே நம்மளோட இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ எதனால் மகஜன பிரதாஸ் வந்து முக்கியமாக கங்கா பிளெயின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை விட்டுட்டு எதுக்கு வந்து இப்போ கங்கா பிளெயின்ஸ் கிட்ட மக்கள் வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க, ஏன் வந்து மகஜன பிரதா இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகரியன் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னது, இங்கே வந்து அலுவியல் சாயில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கங்கா பிளெயின்ஸில் வந்து ரொம்ப அதிகமான அலுவியல் சாயில் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதும் அக்ரிகல்ச்சரும் வந்து சர்ப்ளஸ் அப்படின்னா என்னது, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தான் சர்ப்ளஸ். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து இப்போ நான் ஃபார்மிங் அர்பன் சிட்டிஸை வந்து ஈஸியாக ஃபீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வளர்த்து அக்ரிகல்ச்சர் பண்ணி எங்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாத சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மினரல் வெல்த். இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம், அயன் ஓர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் ஓர் ரிசர்வர்ஸ் இருக்குது இந்த இடத்துல, எங்கன்னா ஹில்ஸ் பக்கத்தில் மவுண்டன்ஸ் கிட்டலாம். ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து வந்து அவங்க நிறைய பொருள்கள் வந்து ஹெவி வெப்பனரி டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ரிவர் சிஸ்டம் பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆகுது, ட்ரேடு வந்து ரொம்ப பெரிய லெவலில் நெட்வொர்க்கிங்காக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ப்ராமினென்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்னது, இப்போ இருக்கிற பீகார், சென்டர்ட் இன் மாடர்ன் பீகார். கோசலா அப்படின்னு சொல்கிறாங்க. கோசலா வந்து இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அடுத்து வந்து வத்சா அண்ட் அவந்தி, இந்த ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா இப்போ இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதோட அந்த காலத்து நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மகஜன பிரதாவோட கேபிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா டெவலப்டாக இருக்கும். அங்கேயும் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி நல்ல வந்து டீப் வாட்டர் ஃபில்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா ஃபோர்ட்டை சுற்றி நிறைய வந்து ஒரு பெரிய கேனல் மாதிரி கட்டியிருப்பாங்க சுற்றி, அதில் வந்து தண்ணி ஓடும். அந்த தண்ணி அது என்னது அப்படின்னா டிஃபென்சிவ் சிஸ்டம், அதை வந்து டிச்சுன்னு சொல்கிறாங்க. டிச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் யாராவது அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க வேறு யாராவது அப்படின்னா அவங்களால ஃபோர்ட்குள்ளே ஈஸியாக வர முடியாது, தண்ணியை தாண்டி தான் அவங்க வரணும். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டமுக்கு பேர், அந்த வாட்டர் ஃபில்லாக இருக்கிற அந்த டீப் டிச்சஸ் இருக்குது இல்லையா, அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்ஸ். ஓகேவா. மோட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக, அதான் நான் சொன்னேன், செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் நம்மளோட கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான வழி இருக்கு இல்லையா, அந்த கேட்வே இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நேரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் ஒரே டைமில் உள்ளே வராத மாதிரியும் டிராஃபிக் ஆகாது. ப்ளஸ் வந்து யாரும் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியாது, ஒரே டைம் நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக ஆளுங்க போகிற மாதிரி தான் அந்த நேரோவான குறுகலாக இருக்கும் அந்த பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கார்ட்ஸ் வந்து எதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் வரவங்க, மர்ச்சன்ட்ஸ் வியாபாரம் பண்ண வரவங்க, கூட்ஸ் கொண்டு வரவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும் அந்த பர்டிகுலர் நேரோவாக இருக்க ரோடில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏர்லி டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன் அண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ எப்படி இருந்தது நம்மளோட டெமோக்ராட்டிக் ட்ரெடிஷன்ஸும் கவர்னன்ஸும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட கவர்னன்ஸோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ஏர்லி இந்தியாவில் எதுவுமே ஒரு சிங்கிளோ இல்லை ஸ்டாண்டர்டைஸ்டு மொனாரிக்கல் ஃபார்மேட் வந்து அது ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டைவர்ஜன்ட் பாத் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மொனாரிக்கல் ஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து ஆலிகாரிக் அண்ட் நான் மொனாரிக்கல் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. ஸோ மொனாரிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா யாராவது ஒரு பர்டிகுலர் ரூலர் இருப்பாங்க, அவங்க கீழே வந்து மக்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுதான் வந்து மொனாரிக்கல். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கிங்கோ ஒரு குயினோ இல்லை எம்பரரோ இருப்பாங்க, அவங்க கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கீழே தான் மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி வர ரூல் தான் வந்து மொனாரிக்கல் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகஜன பிரதாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகதா, கோசலா, அவந்தி இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஹெரிடிட்டரி மொனார்க் வந்து இங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஹெரிடிட்டரி மொனார்க்னா ராஜா தான் மொனார்க்கு. ஹெரிடிட்டரி மொனார்க் அப்படின்னா ராஜாவோட பையன் தான் அடுத்த ராஜாவாக இருக்க முடியும், அவரோட பையன் தான் அடுத்த ராஜா. ஸோ அவங்களோட வம்சம் மட்டும்தான், அதாவது அவங்களோட ஜென்ரேஷன்ஸில் வரவங்க மட்டும்தான் வந்து கிங்காக இருக்க முடியும், வேறு யாருனாலையும் கிங்காக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க சிட்டிஸில். ஓகேங்களா.
ஸோ ரூலர் என்ன பண்ணுவார், அவரோட வேலை என்னவா இருந்தது, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது. எதுக்கு பார்த்துப்பாங்க, பார்டரை வந்து அவங்க சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது வார் வந்தால் அங்கே வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யறதுக்கு, வாரை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்காக, அதே மாதிரி மிலிட்ரி கேம்பெயின்ஸ் போடுறது, அதே மாதிரி ஃபோர்ட்டிஃபிகேஷனை நல்லபடியாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து ராஜாவோட ரூல், அவங்களோட பர்டிகுலர் வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்போ வந்து அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் மகாஜன பிரதாஸில் இருந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொந்தமாக பவர் கிடையாது. அதாவது அவங்களே தானே ஒரு முடிவெடுக்கிற பவர் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து எதுவாக இருந்தாலுமே கவுன்சில் கிட்ட பேசி அட்வைஸ் வாங்கி, அவங்களுக்குன்னு ஒரு அட்வைசரி பாடிஸ் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, லீடர்ஸ் எல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து அட்வைஸ் வாங்கி அவங்க சொல்கிறதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ராஜா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ராஜாக்குன்னு தனி ஒரு பவர் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே பார்த்தீங்க ஆலிகார்கிக் அண்ட் நான் மொனார்கியல் ஸ்டேட்ஸ், அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனாஸ் அண்ட் சங்காஸ்னு சொல்கிறாங்க இது பேரை. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எங்கே இருந்தது, வஜ்ஜி ஆர் விர்ஜின்னு சொல்கிறாங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட். அதுக்கப்புறம் நேபர்ஸ் ஆஃப் மல்லா, இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸோட நேம்ஸ். ஓகேவா, இங்கே தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம் இருக்குது. டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்னது, ஒருத்தர் கீழே மற்றவங்க அப்படின்னு இல்லாமல் நிறைய பேர் வந்து ரூல் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரூல் பண்ணுறதுன்னு தவிர நிறைய பேர்கிட்ட அந்த பவர்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறது தான் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆர்கனைஸ் ஆயிருந்தது கனாஸ் அண்ட் சங்காஸ்னு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கலெக்டிவ் கவுன்சில்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஷபா ஆர் சமிதின்னு சொல்கிறாங்க. இந்த சபா சமிதிக்கு தான் வந்து இங்கே பவர் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன ஏதாவது ஒரு பாலிசிஸ் வருது, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஓப்பன் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுத்து ஓட்டிங் சிஸ்டம்லாம் வச்சு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ராஜாவை ரிமூவ் பண்ணணும், புது ராஜாவை கொண்டு வரணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஒரு ரூலரையே வந்து இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் அவரோட பதவியிலேருந்து தூக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை, நான் மொனார்கனிக் ஸ்டேட்ஸ், இந்த கங்காஸ் அண்ட் சங்காஸை ஏர்லி ரிப்பப்ளிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டெமோக்ராட்டிக்காக வாழ்கிறாங்க அப்படின்றத இவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்து டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன். ஸோ எப்படி இருந்தது அப்போ அந்த டைமில் டெக்னாலஜியும் கமர்ஷியல்ஸ் விஷயங்களும் எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும். ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, எங்கள் ஹர்பன் சிஸ்டம்ஸில் ஏன்னா நிறைய மக்கள் வாழ்வாங்க, ரோடு பார்த்து போடணும், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும், சானிடேஷன் கரெக்டாக இருக்கணும், மார்க்கெட் இருக்கணும், ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதில் ரிலை ஆகியிருந்தாங்க, காப்பர் அண்ட் பிரான்ஸ் மெட்டாலஜியில் அவங்க வந்து ரிலை ஆகியிருந்தாங்க. அதே செகண்ட் அர்பனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேஜர் டெக்னாலஜி என்னவாக இருந்தது, பிராட்கியம் ஷிஃப்ட், அதாவது அயன் மெட்டாலஜி. இவங்க வந்து காப்பர் பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஹர்பனைசேஷன் வந்து அயன் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லா ரீஜியனுக்கும் வந்து அவங்க வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஏர்லி செகண்ட் மிலீனியம், அதாவது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட செகண்ட் மிலீனியம் ஸ்டார்டிங் வரைக்கும் எடுத்துக்கிச்சான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி சோஷியோ எக்கானாமிக் ரொட்டீனை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் அவங்களுக்கு எடுத்துருச்சு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செகண்ட் மிலீனியம் லேட்டில் என்ன ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் டூல் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த சொசைட்டி ஃபுல்லாக அவைலபிள் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எதுக்கெல்லாம் அயன் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் குரோத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் க்ரோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. கங்கா பிளைன்ஸில் இருக்க டென்ஸ் ஃபாரஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணி அங்கே வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக இந்த அயன் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு போகும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளோஷோ பெர்மிட்டட் டீப்பர் டில்லேஜ் அப்படின்னா என்னதுன்னா, அவங்க வந்து இந்த நிலத்தை வந்து உழணும் இல்லையா, ப்ளா பண்ணணும்ல, அந்த ப்ளா பண்ணுறதுக்கு அந்த அயன் வந்து ரொம்ப சாலிடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வேலையும் ஈஸியாக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் மிலிட்ரி டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அயன் வந்து லைட் வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது
ஸ்வாடு, ஷீல்டு, ஸ்பியர், ஆரோஸ் எல்லாம் மிலிட்ரிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வாரில் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மிலிட்ரியில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் வந்து அயனை வந்து அவங்க பெரிய லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட பார்ட் 1 முடியுது. ஸோ மீதி இருக்க டாபிக்ஸை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.